அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. அப்பா, இதுல சிவானியோட அப்பா அம்மா அவங்க டீடைல் தான் இருக்கு. சிவானிக்கு என்ன பிரச்சனை அத சொல்லுங்க. எல்லாம் சொத்து பிரச்சனை தான்டா. சொத்து பிரச்சனையா? ஆமா, சிவானியோட அப்பா அம்மா பேரு என்ன? அப்பா அம்மா பா, சிவானியோட அப்பா பேரு தெய்வேந்திரன், அம்மா பேரு சுந்தரி. தெய்வேந்திரனா? டேய், எந்த ஊரு? இங்கதான்ப்பா, பக்கத்துல அம்மன்புரம். அம்மன்புரம் தெய்வேந்திரனா? டேய் ராம், அப்பா. டேய், இந்த மில்லெல்லாம் வச்சு நடத்தினாரே தெய்வேந்திரன், அவராடா? அவர் கம்பெனி பேர் கூட சுந்தரி தான்ப்பா. ஏய் ஆமாடா, தெய்வேந்திரன் அந்த மனசுல எனக்கு நல்லா தெரியுமேடா. தெரியுமா? ஆமாடா, அப்பா அந்த டைம்ல ஒர்க்ல தானே இருந்தேன். ஏதாவது ஒரு பிரச்சனைனா என்கிட்ட தான் வருவாரு. நல்ல பழக்கம்டா. அவரோட பொண்ணாடா சிவானி. ஆமாப்பா, அப்படிதான் டீடைல் இருக்கு. அப்பா, ஆனா இப்போ அந்த தெய்வேந்திரன் உயிரோட இல்லடா. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, 2 வருஷத்துக்கு முன்னேவும் ஒரு ஆக்சிடென்ட். தெய்வேந்திரனும் அவர் மனைவியும் இறந்துட்டாங்க. அப்பா, அப்பனா சிவானிக்கு அப்பா அம்மா இல்ல. அப்பனா அன்னைக்கு அண்ணன் ஒருத்தன் வந்தான். டேய், நான் ஃபுல்லா டீடைலா சொல்றேன். சுப்பிரமணி சொன்னதை நான் உன்கிட்ட அப்படியே சொல்றேன். அத சொல்லுப்பா. தெய்வேந்திரனுக்கு கல்யாணமாயி ரொம்ப நாள் குழந்தை இல்லடா. அதனால அவரோட மனைவி சுந்தரியே பார்த்துதான் இன்னொரு பொண்ண கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. அவர் மனைவியேவா? கோடிக்கணக்கான சொத்துடா. வாரிசு இல்லாம இருந்தா எப்படி? அதுக்காக அவங்க மனைவி சுந்தரி செஞ்ச காரியம் இந்த மனசுல யாருக்கும் வராதுப்பா. சரி, நான் சொல்றத கேளு. கல்யாணம் முடிஞ்சதும் தெய்வேந்திரன் அவங்க 2 மனைவி எல்லாருமே ஒரே வீட்டுலதான் வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. தெய்வேந்திரனை பத்தி சொல்லவே வேண்டியலடா. பரம்பரை பணக்காரரு. எது எவ்வளவு இருக்குன்னு கணக்கு கூட பண்ண முடியாது. அவ்வளவு சொத்துக்கும் ஒரே ஆள் தெய்வேந்திரன் மட்டும்தான். 2வது கல்யாணம் முடிச்ச அடுத்த வருஷத்துலயும் ஒரு பையன். அது மட்டும் இல்லடா, 2 வருஷம் கழிச்சு இன்னொரு பையன். தேவேந்திரனுக்கு 2 பசங்க, 2வது மனைவி மூலமா. ஓ சரிப்பா. சிவானி பொருடா, நான் சொல்றத கேளு. சொல்லுப்பா. அந்த பசங்க 2 பேரும் பிறந்து 5-6 வருஷம் கழிச்சு தேவேந்திரனோட மனைவி சுந்தரி மாசமாயிருக்காங்க. ஓ, அதுதான் நம்ம சிவானி. டேய் மவனே. சரி சொல்லுப்பா. கரெக்ட் தான்டா, அந்த பொண்ணுதான் சிவானி. ஓ, ஆனா மூத்த மனைவிக்கு குழந்தை பிறந்தது, 2வது மனைவிக்கு பிடிக்கலையா? அவங்களை இவருக்கு கல்யாணம் பண்ணி வச்சதே அவங்க சுந்தரி தானே. எல்லாம் இருக்கலாம்டா, அவங்களுக்கு குழந்தை பிறந்த பிறகு எப்படி பிடிக்கும்? ஏன்னா நம்ம பசங்க 2 பேர் தான் எல்லா சொத்துக்கும் வாரிசுன்னு நினைச்சாங்க. அப்புறம் ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா யாருக்குதான் ஏத்துக்க மனசு வரும்? ஐயோ, அப்புறம் என்ன? அதை வெளியே சொல்ல முடியாம வீட்டுக்குள்ள ஒரே பிரச்சனை. 2வது மனைவியாலயா? ஆமாண்டா. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெய்வேந்திரனுக்கு தெரிய வந்து நாம இருக்க மாத்திரே நம்ம பொண்டாட்டியும் நம்ம பிள்ளையும் இந்த பாடுபடுத்துறாங்க. நமக்கு ஏதாவது ஒண்ணுனா நம்ம சுந்தரியும் சரி, நம்மளோட பொண்ணு சிவானியும் சரி ரொம்ப கஷ்டப்படுவாங்க. இவங்க ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க நினைச்சு இருக்கிற எல்லா சொத்தையும் சிவானி பேர்ல எழுதி வச்சிட்டாரு. அப்பா, அவர் உயிரோட இருக்க மாத்திரே உயிர் எழுதி வச்சிட்டாரா? எல்லா சொத்துக்கும் சிவானி மட்டும்தான் உரிமையானவ. அவ பார்த்து யார் யாருக்கு என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணலாம். ஆனா அவர் சொந்தமா வச்சிருந்த மில்லு, வீடு, இடம், ஏகப்பட்ட சொத்தை சிவானி ஒருத்திக்கு மட்டும்தான் அப்படின்னு உயிர் எழுதி வச்சிட்டாரு. ஓ, அப்பனா சிவானியோட சித்தி அந்த 2 பசங்க சொத்து ஏதாவது வேணும், காசு பண்ணனாலும் சிவானி கிட்ட தான் வந்து நிக்கணும். கரெக்டாமா அவனே. உயிர் எழுதி ஒரு 4 வருஷம் இருக்குமா. ஆனா 2 வருஷத்துக்கு முன்ன ஒரு ஆக்சிடென்ட்ல தெய்வேந்திரனும் அவர் மனைவி சுந்தரியும் இறந்துட்டாங்க. ஓ, அப்புறம் என்ன? சித்தி கொடுமைதான். கொடுமையா? ஏன்பா, அவ்வளவு சொத்துக்கும் சிவானி மட்டும் தானே உரிமையானவ? அதுதான்டா பிரச்சனையும். இவ்வளவு தூரம் இந்த மனுஷன் கூட நாங்க வாழ்ந்து 2 பிள்ளையும் பெத்து, ஆனா பொம்பளை பிள்ளை உன் பேர்ல எல்லாத்தையும் எழுதி வச்சிட்டாருங்கிற கடுப்பு. சிவானிய போட்டு டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, கொடுமைப்படுத்திருக்காங்க. அவகிட்ட எல்லா சொத்தையும் உடனே எழுதி கொடுன்னு சொல்லி. எழுதி கொடுனா? ஆனா அப்பா. டேய், இதுல இன்னொன்னு. 20 வயசுக்குள்ள சிவானியா எந்த முடிவுனாலும் எடுக்கலாம். அவளுக்கு 20 வயசுக்கு மேல ஆச்சா அவளோட லைஃப் பார்ட்னர் சேர்ந்துதான் அவன் முடிவு எடுக்க முடியும். அதாவது எந்த சொத்து எழுதி கொடுக்கறனாலும் சிவானிய கட்டிக்க போறவன் சேர்ந்து கையெழுத்து போட்டாதான் கொடுக்க முடியும். அப்படி அந்த மனுஷன் செஞ்சுட்டு போயிருக்காரு. ஓ, அப்பா எனக்கு புரிஞ்சிருச்சு. சிவானிய கட்டிக்க போறவன் எவன் வந்தாலும் இந்த மாதிரி சொத்தெல்லாம் கொடுக்க மாட்டான். அதனால சிவானி யாரையும் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு அவங்க நினைக்கிறாங்க. கரெக்டா? போலீஸ்காரன் அவன் இல்லடா, கரெக்டா சொல்லாம இருப்பியா? ஓ, அப்பா, அப்பனா அவங்க சிவானிய வாட்ச் பண்றாங்க. அன்னைக்கு கூட பாத்தீங்களா, ஆபீஸ்ல ஏதோ ஒரு பையன் கூட சுத்திரியான்னு சொல்லி சிவானி அடிக்க வந்தான். ஆமாண்டா, ஆபீஸ்க்குள்ள உன்கிட்ட சிவானி பேசினது கூட அவங்களுக்கு தெரிஞ்சு வச்சிருக்காங்க. சிவானி கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு நினைக்கிறாங்க. சிவானிய டார்ச்சர் பண்ணி கொடுமைப்படுத்தி கொஞ்சம் கொஞ்சமா சொத்த போற எழுதி வாங்கிடலாம் அவங்க பிளானு. அப்பா, புரியுதுடா. சிவானிக்கு மட்டும் உரிமையானதுன்னு அவங்க அப்பா மில்லு, வீடு இதெல்லாம் எழுதி வச்சாங்க பத்தியா? அது மட்டும் தான் இப்ப சிவானி கையில இருக்கு. எல்லா சொத்தையும் அவங்க பேர்ல எப்பவோ எழுதி கொடுத்துட்டா. என்னப்பா சொல்ற? ஆமாண்டா,
ஆமாண்டா, அந்த பொண்ணுக்கு மட்டுமே சொந்தம் அவங்க அப்பா எழுதி வச்ச சொத்தை தவிர எல்லாத்தையும் அவளோட அண்ணங்க 2 பேரும் அவங்க சித்தி பேர்ல எழுதி கொடுத்துட்டா. பிறகு எதுக்குப்பா இவர டார்ச்சர்? ஆசை யாரடா விட்டது? இருக்கிற சொத்தும் வேணும்னு நினைக்கிறாங்க. அப்புறம் சொல்ல மறந்துட்டேன், அந்த பொண்ணு ஷேசா. அவ யாரும் இல்லடா, சிவானி வீட்டுல ரொம்ப வருஷமா வேலை பார்த்த வேலைக்கார அம்மாவோட பொண்ணு. வேலைக்காரமா பொண்ணா? ஆனா அவங்கள வேலைக்காரங்கள என்னைக்கும் நடத்தினது இல்ல. தேவேந்திரன் நம்ம குடும்பத்துல ஒருத்தராதான் சேஷாவோட அம்மாவையும் பாத்துருக்காங்க. இவ்வளவு சொத்தை எழுதி கொடுத்தும் சிவானிய படுத்துற கொடுமையா அவங்களாலையும் பார்க்க முடியல. சிவானி எல்லாத்தையும் பொறுத்துக்காம நான் வெளியே போறேன்னு வீட்டை விட்டு கிளம்புனதும், நீ மட்டும் தனியா போகாத, என் பொண்ணையும் கூட கூட்டிட்டு போ, என் பொண்ணு உனக்கு பாதுகாப்பா இருப்பான்னு சேஷாவையும் சேர்த்து இந்த ஒர்க் அனுப்பி விட்டுருக்காங்க. வாரத்துல ஒரு நாள் அவங்க அம்மா வந்து பாத்துக்குவாங்களாண்டா. இப்ப காலேஜ் முடிக்கிற வரைக்கும் படிப்பு செலவு பார்த்தது சேஷாவோட அம்மா தான். அவங்களோட வீட்டு வாடகை, சாப்பாடு செலவு எல்லாமே சேஷாவோட அம்மா தான் பாத்துக்கிறாங்க. என்னப்பா இது கொடுமை? கோடி கோடியா சொத்து வச்சு என்னடா புரோஜனா? எல்லாம் இருக்கு, அனுபவிக்க முடியல. அப்பா, அனுபவிக்க முடியலனா எல்லாத்தையும்? ஆமாண்டா, வீடு மில்லு எதையுமே இவ்வளவு இருக்க விடல. பா, ஆனா இவ பக்கம் தானப்பா நியாயம். இருக்கலாம்டா, ஒரு பொம்பளை பிள்ளை ஒத்தையில என்ன பண்ணுவா? சொத்து தானே, போனா போது நாம தனியா வீட்டை விட்டு வெளியே வந்து நம்ம சுயமா சம்பாத்தியம் பண்ணி வாழ்ந்துக்கலான்னு அவ பேர்ல இருக்கிற சொத்தையும் அங்க விட்டுட்டு வந்து இங்க தனியா இருக்கா. சரிதான்ப்பா, அதாவது நம்ம பேர்ல தான் சொத்து இல்ல, ஆனா இருக்கிற வரைக்கும் நாம அனுபவிச்சுக்கலாம்னு அவங்க அங்க சந்தோஷமா இருக்காங்க. சரியா சொன்னாடா, ஆனா இருக்கிற வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் விட்டுக்க முடியாதுல. சிவானிக்குன்னு ஒரு துணை வந்துட்டா அவன் இதெல்லாம் விட்டு வைப்பானா? அதான் சிவானியை போட்டு டார்ச்சர் பண்றாங்க, எப்படியாவது சொத்தை எல்லாத்தையும் அவங்க பேர்ல எழுதி வாங்கிடணும்னு. ஆனா டேய், சிவானி கல்யாணம் ஏதாவது பேசி முடிவு பண்ணானா அவங்க சும்மா விட மாட்டாங்கடா. ஓஹோ, புரியுதுப்பா. சிவானி இப்படியே தனியா இருந்துட்டா அவ பேர்ல உள்ள சொத்து எல்லாத்தையும் இவங்களே அனுபவிச்சுக்கலாம். ஆனா அவளுக்குன்னு ஒரு லைஃப் பார்ட்னர் வந்துட்டா இந்த சொத்தெல்லாம் நம்ம அனுபவிக்க முடியாது, இந்த வீட்டுல கூட இருக்க முடியாது, நம்மள விரட்டி விட்டுருவாங்கன்னு அவ நினைச்சிட்டாங்க. கரெக்டா. அதனால சிவானி கல்யாணம் பேச்சு எடுத்தாலேவும் சிவானிய சும்மா விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவு டீட்டெயில் தான்டா சுப்பிரமணி சொன்னது. இதுக்கு மேலையும் நம்ம சிவானி கிட்ட தான் கேட்கணும். அப்பா, இப்ப நாம என்ன பண்ணலாம்? ஃபர்ஸ்ட் சிவானி கிட்ட பேசணும்டா. அவ ஓகேன்னு சொன்னா அப்பா எல்லாத்தையும் மாத்திருவேன். ஏன், அவங்க புடிச்சு உள்ள கூட போட்டு சிவானியா அவ வீட்லயே நல்லபடியா வாழ வைக்கலாம். ஆனா அதுக்கெல்லாம் சிவானி கிட்ட போய் நம்ம பேசணும். அப்பா, நாளைக்கு போய் பேசலாமா? பேசலாம்டா. ஏன்னா நான் இன்னைக்கு சிவானி கிட்ட ஃப்ரெண்டா இருந்துக்கலாம்னு சொன்னதும் அவ ஃபர்ஸ்ட் சொன்னது உங்களை தான்ப்பா, அப்பா கூட நான் ஃப்ரெண்டா இருக்கலாமான்னு. அதனால கண்டிப்பா நீங்க கேட்டா எல்லாத்தையும் சொல்லுவா. அப்பா, அதனால டேய் மவனே, சுப்பிரமணி சொன்னதுமே முடிவு பண்ணிட்டேன், சிவானி கிட்ட போய் பேசணும்னு. அதுவும் சுப்பிரமணி என்ன சொன்னானா, அந்த பொண்ணை நெருங்கி யார் போனாலும் அந்த பொண்ணுக்கு தான் பிரச்சனை, அதாவது அவங்க சிவானிய கொல்ல கூட தயங்க மாட்டாங்கன்னு. அப்பா, என்னப்பா சொல்ற? ஆமாண்டா, சிவானியா இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. ஆனா சிவானிக்குன்னு ஒரு பார்ட்னர் வந்துட்டா இப்ப அனுபவிக்கிற சொத்தை கூட அனுபவிக்க முடியாதுன்னு சிவானியா ஏதாவது பண்றதுக்கு தான் யோசிப்பாங்க. அதனால இதை நம்ம கொஞ்சம் பார்த்து தான்டா டீல் பண்ணணும். ராம், சிவானி வீட்டுக்கு நாளைக்கு போக வேண்டாம். சிவானிய ஆபீஸ்ல போய் பார்த்தாலும் அன்னைக்கு நீயும் சிவானியா ஆபீஸ்குள்ள பேசினதேவும் வெளியே அவங்க அண்ணனுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால ஆபீஸ் வேண்டாம். டேய், பார்க் ஏதாவது வர சொல்றியா? பார்க்குக்கா? அப்பா, நான் கூப்பிட்டா முத வருவாளா? பார்க்குக்கா கூப்பிடுறேன்னு எதையாவது கொண்டு அடிச்சிட போறாப்பா. ஓகே ஓகே. கீழ்ஸ் வேற கொஞ்சம் பெருசா போட்டிருந்தா வேண்டாம், என் மவன் பாடி தாங்காது. அப்பா. சரிடா, அப்பாவே வர சொல்லிக்கிறேன். நீ வர சொல்வியா? எப்படிப்பா? போன் பண்ணிதான். போன் பண்ணியா? அப்பா, சிவானி நம்பர் நீ வச்சிருக்க? இருக்கேடா. என்னையா சொல்ற? போன் நம்பர் நீ வச்சிருக்கியா? ஆமாண்டா, உன்கிட்ட இல்லையா? யோ, நீ வச்சிருக்கிறதே எனக்கு இப்பதான் தெரியும். என்னையா பண்ற? அது ஒண்ணு இல்லடா மவனே, அன்னைக்கு சிவானியோட அட்ரஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணேன்னு சொன்னேன் பத்தியா? ஆமா, அன்னைக்கு அவளோட போன் நம்பரையும் கலெக்ட் பண்ணிட்டேன். யோ, இதெல்லாம் எனக்கு தோணவே இல்லையா? நீ வேஸ்டடா, உனக்கு போய் அப்பப்ப காதல் மன்னன் பிஜிஎம் வேற. சரி போய் தூங்கு, காலையில பார்க்குக்கு போலாம். ஆபீஸ்க்கு நெக்ஸ்ட். சரிதான். அப்பா, என்ன போன் நம்பர் வேணுமா? பாடுவா, சென்ட் பண்றேன், சேவ் பண்ணிக்கோ. இனிமேல் மெசேஜ் எதுவும் பண்ணாத. ஏன்பா, ஒரு குட் நைட் மட்டும்? காலையில குட் மார்னிங் சொல்லிக்கலாம். இப்பவே அவளை ஏதாவது டார்ச்சர் பண்ணி நாளைக்கு ஏதாவது சொல்ல வர்றத கூட சொல்ல விடாம ஆக்கிறாத. அப்பா, வர வர நான் ஹீரோவா இல்ல நீ ஹீரோவான்னு தெரியாமையே போச்சு. போ, வயசான காலத்துல ஏதோ பண்ணணுங்கிற பண்ணு, உனக்கு சப்போர்ட்டா கூடவே நிக்கிறேன். சரிடா. என்ன சரியா? டேய் மவனே, போய் தூங்கு, காலையில என்ன ஏதுன்னு பாப்போம். சிவானி பிரச்சனையை பாக்கணும். ஆமாப்பா, எப்பவுமே அவ முகத்துல நான் சிரிப்ப பார்த்ததே இல்ல, எதையோ பறி கொடுத்த மாதிரி தான் இருப்பா. அவங்க சித்தி அண்ணே யார நினைச்சு எந்த பயமும் இல்லாம அவளும் சந்தோஷமா இருக்கணும்ப்பா. கண்டிப்பாடா, அப்பா பாக்குறேன். சரிப்பா. நம்பரை மறக்காம சென்ட் பண்ணு. சரிடா, அப்பா காலையில எழுந்ததும் அவளுக்கு கால் பண்ணி பார்க்குக்கு வர சொல்லிடுறேன். சொல்லு, நீ சொல்லி வராமையா இருக்க போறா, நான் சொன்னாதான் காரி துப்புவா. டேய். சரிப்பா, போய் தூங்கு. குட் நைட். குட் நைட் ராமவனே.
சிவானி, இந்த வயசுல உனக்கு இவ்ளோ பிரச்சனையா? யார்கிட்டயும் இதை சொல்லக்கூட முடியாம கஷ்டப்படுறேல. இனி நான் இருக்கேன், எங்க அப்பா இருக்காங்க. இனி உனக்கு கவலைப்பட விட மாட்டேன். என்னைக்கு உன்னை பார்த்தேனோ அன்னைக்கே நீ எனக்கானவன் நான் முடிவு பண்ணிட்டேன். இனி உன் அண்ணனா இருந்தானா உன் சித்தியா இருந்தானே உன் நிழல கூட தொட விட மாட்டேன். உனக்கு நம்பிக்கையா இருப்பேன் சிவானி. சிவானி, நாளைக்கு நாங்க உன்னை பார்க்க வரோம். என்கிட்ட நீ எல்லா உண்மையும் சொன்னேனா உனக்கு என் மகனை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். நாளைக்கு இதை வச்சு நான் தெரிஞ்சுக்கிறேன். எனக்கு என் மகன் சந்தோஷமா இருக்கணும், என் மகனை கட்டிக்க போற பொண்ணும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். நாளைக்கு வாரேன். எப்போ கூப்பிட்டேன் ரூம்க்கு, இன்னும் வந்திருக்கலான்னு பாரு. திரும்பவும் கூப்பிடுவோம். மதி, மதி, மதி. என்னங்க? எவ்வளவு நேரமா கூப்பிட்டு இருக்கேன். என்னங்க, எல்லாருக்கும் காஃபி கொடுக்க வேண்டாமா? அதெல்லாம் அப்புறம் கொடுத்துக்கலாம், இங்க வா. என்னங்க? மதி. இன்னும் சக்தி, சரத், சிந்து இவங்க 3 பேருக்கு மட்டும் காஃபி கொடுக்கணும். 10 நிமிஷம் எழுப்பி கொடுத்துட்டு மட்டும் வந்துடுறேன். டெய்லி போய் எழுப்பி விடு, இதே பழக்கம் தான் வரும். நீ வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் உருப்புட்டாங்க. இப்ப நீ குடுக்கற செலத்துல அதுவும் இல்ல. என்னங்க? பிறகு என்னவா, டெய்லி 3 பேரும் பெட் காஃபி தான் குடிப்பாங்களா? 3 பேர் இல்லங்க, 5 6 பேரு. 6 பேரா? இன்னும் திரு, சக்தி, சுபா. ஹோ, சரிதான். சரி, நீ காஃபி குடிச்சியா? இல்லங்க, எல்லாருக்கும் கொடுத்ததுக்கு அப்புறம். சரி, உட்காரு. என்னங்க? இதோ இரு, அப்பா கிட்ட இப்பவே சொல்றேன். மாமா கிட்டயா? என்ன? நீங்க பார்த்து கட்டி வச்ச பொண்ணு நான் சொல்றத ஒண்ணுமே கேட்க மாட்டேங்கிறாப்பான்னு. என்னங்க? உட்காரு. சொல்லுங்க. அது வந்துமா. என்னங்க? மதி, 2 நாளா ஒர்க் அதிகம், உன்கிட்ட கொஞ்ச நேரம் கூட பேச முடியல. எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? சரி, ஓகே, நீ கொஞ்சம் ஆபீஸ் லேட்டா போய்க்கலாம், உன் கூட கொஞ்ச நேரம் உட்காந்து பேசலாம் நினைச்சா நீ என்னன்னா காலையில எழுந்ததுல இருந்து பிஸி தான். என்னங்க, நம்ம வீடு நாம தானே பார்க்கணும். ஆமா ஆமா, நாம தான் பார்க்கணும். மதி, சொல்லுங்க. ஐ லவ் யூமா. ஓய், திரும்ப சொல்ல மாட்டியா? பார்க்கலாம் பார்க்கலாம். கல்யாணமாயி 3-4 மாசம் ஆச்சு, இன்னும் இந்த 3 வார்த்தை என்கிட்ட சொல்லல. சொன்னாதானா? எனக்கு சொல்லாமலே உங்களை ரொம்ப பிடிக்கும். என்னமா? போங்க. சரி சரி, போதும் போதும், சும்மாதான் சொன்னேன். நீ வெக்கப்பட்டா எப்படி இருக்கேன்னு பாக்குறதுக்காக. ஆமா ஆமா, அதுக்காக ஓவரா வெக்கப்படாத. என்னங்க? சரி, நான் கிளம்புறேன். காலையில டிஃபன் உங்களுக்கு தோசையா இட்லியா? உனக்கு எது பிடிக்குமோ அதே வை. உங்களுக்கு பிடிச்சதான் எனக்கு பிடிக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்சதா சமைச்சு கொடுக்கேன். மதி, வீட்டுல ஒவ்வொரு ஆளையும் பார்த்து பார்த்து கவனிச்சுக்கிற, எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதுல என்னங்க இருக்கு? இல்ல மதி, இந்த குடும்பத்துல பிரச்சனை சண்டைன்னு எதுவுமே வந்ததில்ல. கூட்டு குடும்பமா இவ்வளவு நாள் நாங்க ஒத்துமையா இருந்தோம்னா அதுக்கு காரணம் வைஷு அம்மாவும் சாலா அம்மாவும். அவங்களோட ஒத்துமை தான் காரணம். அப்பா எனக்கு கல்யாணம்னு சொன்னப்போ மனசுக்குள்ள கொஞ்சம் பயமா இருந்தது. வைஷு அம்மா சாலா அம்மா மாதிரி இந்த வீட்டை அனுசரிச்சு இந்த கூட்டு குடும்பத்தோட வாழ்ற பொண்ணாதான் வேணும்னு நினைச்சேன். அதே மாதிரி நீ எனக்கு வந்திருக்க. நான் எவ்வளவு பெரிய பாக்கியவான் தெரியுமா? என்னங்க, என்ன இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாமா, எல்லாரும் இப்படி விட்டு கொடுத்து பொறுமையா போவாங்கன்னு சொல்ல முடியாது. நான் ஆச்சரியமா பார்த்தது வைஷு அம்மா சாலா அம்மா தான். அதுக்கப்புறம் ஒன்ன. மதி, இங்க பாரு, ஒரு கூட்டு குடும்பத்துல எல்லாரும் ஒத்துமையா சந்தோஷமா இருக்காங்கன்னா அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்க தான் காரணம். ஆமாமா, அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி என் மதி. சரி சரி, போதும் போதும், ஓவரா ஐஸ் வைக்காதீங்க. ஓய், ஐஸ் எல்லாம் இல்ல. என்னங்க? என்னம்மா? என்னங்க, நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். 2 நாளா சொல்லணும்னு நினைக்கிறேன். ஆனா நீங்க ரொம்ப பிஸியா இருந்தீங்களா? அப்படியே சொல்ல முடியல. சொல்லவா? சொல்லுமா, என்ன? இல்லங்க, என் காதல கேட்டதை சொல்றேன். இதனால எதுவும் பிரச்சனை வராதே. என்கிட்ட தானே சொல்ற, தைரியமா சொல்லலாம், சொல்லு. அது வந்துங்க, முந்த நாத்து சித்தப்பா லேட்டா வந்தாங்க. அவர் எப்பவும் அப்படித்தானே பண்றாரு. சித்தப்பா லேட்டா வந்ததும் மரகத சித்தி திட்டினாங்க. அப்போ என்ன சொன்னாங்கன்னா, நீ ஒழுங்கா இந்த வீட்டுல அமைதியா இரு, நம்ம பொண்ணு ஏன் மூத்த அண்ணனுக்கு மருமகளா தான் வரணும், அப்படி இப்படின்னு ரொம்ப சொன்னாங்கங்க. இவ்வளவுதானா? இது எப்பவுமே அவங்க சொல்றதுதான். ஏன் எனக்கு கல்யாணம்னு பேசும்போதும் வேற ஒருத்தி எப்படி இந்த வீட்டுக்கு மருமகளா வரலாம், என் பொண்ணுதான் வரணும் அப்படின்னு ரொம்ப சண்டை பிடிச்சாங்க. அப்பாதான் மாட்டவே மாட்டேன், ஃபர்ஸ்ட் வர பொண்ணு வெளியே இருந்துதான் வரணும். அது மாதிரி சுபா வீராவோட வயசு ரொம்ப கம்மி, அதனால செட் ஆகாதுன்னு சொல்லி அப்பாதான் ஒரே இதா மறுத்துட்டாங்க. ஓ அப்படியா? ஆமாமா.
இதெல்லாம் ஓகே தாங்க. ஆனா அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்னோட மூத்த அண்ணனுக்கு மருமகளா வரணும், அப்பதான் சொத்து ஃபுல்லா நம்ம கைக்கு வரும்னு சொத்தை பத்தி பேசிட்டு இருந்தாங்கங்க. ஓ மதி, எங்க அத்தை அப்படிதான். ஆரம்பத்துல இருந்தே அவங்க அப்படிதான். அப்பா 2 பேர் தான் அனுசரிச்சு போனோம். ஒரே ஒரு தங்கச்சி, அவளை நம்ம தனியா விட்டுறக்கூடாதுன்னு எப்பவுமே எங்க கிட்டயும் சொல்லுவாங்க. அத்தை என்ன சொன்னாலும் பொறுமையா கேட்டுட்டு போன்னு. அவங்க என்னன்னாலும் யோசிக்கட்டும் மதி. எனக்குன்னு மட்டும் இல்ல, எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அவங்க மகளை இங்க கட்டி கொடுக்கறதே சொத்து அவங்க பேர்ல வரணுங்கிறதுக்காக தான். ஆனா அவங்களுக்கு தெரியல, நாம கேட்டா நம்ம அண்ணன் என்ன வேணாலும் பண்ணுவான்னு. புரியாதவங்க புரியாமையே இருக்கட்டும். அப்புறம் திருவுக்கு தான் சுபாவை கட்டி கொடுக்கணுங்கிறது அவங்க எண்ணம். இதெல்லாம் அப்பா பாத்துக்குவாங்க. அதி, அப்பாவை மீறி எதுவுமே நடக்காது. அவங்க என்ன பண்ணாலும் சரி, அப்பாவுக்கு எது சரின்னு படுதோ அதை தான் செய்வாங்க. சரிங்க. நீ இதெல்லாம் போட்டு குழப்பிக்காத. அப்புறம் இந்த மாதிரி ஏதாவது டவுட்னா என்கிட்ட மட்டும் சொல்லு. கண்டிப்பாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னதான் சொன்னீங்கல்ல, குடும்பம் இந்த அளவுக்கு ஒத்துமையா இருக்கிறதுக்கு காரணம் பொண்ணுங்க தானே. என்னால எப்பவும் எந்த பிரச்சனையும் வராது. அது எனக்கு தெரியுமா. என் மதி இந்த வீட்டுல எல்லாத்துக்கும் பிடிச்சவளா இருப்பா. எல்லாத்தையும் நல்லா பாத்துக்குவா. எங்க அம்மாவுக்கு அடுத்தபடியா என் மதி இருப்பா. அது எனக்கு நீ வந்த ஒரு வாரத்திலே தெரிஞ்சிருச்சு. அப்படியா? ஆமா, ஓ மனச கண்டுபிடிக்க ஒரு வாரம் தான். மதி, கொஞ்சம் வேலை அதிகமா இருக்கு. திரு வர வரைக்கும். திரு வந்துட்டா அப்புறம் அவன் கொஞ்சம் சேர்த்து பாத்துக்குவான். அப்புறம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்டு உனக்காக நிறைய டைம் ஒதுக்குறேன். இந்த மாதிரி 2 பேரும் உட்காந்து பேசிக்க, எங்கேயாவது வெளியே சுத்த, இந்த மாதிரி கண்டிப்பா டைம் ஒதுக்குறேன். என்னங்க, டெய்லி 5 நிமிஷம் இந்த மாதிரி பேசினாலே போதும். ஐ எம் ஹாப்பி. என்னங்க என்னங்க? அப்பவே சொன்னேல, இன்னைக்கு ஆபீஸ் கொஞ்சம் லேட்டா தான் போவேன். அதுக்காக எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. நீ நம்ம ரூமை விட்டு போக லேட் ஆகுதுன்னு பார்த்தாலேவும் சாலாமா வைஷாமா எல்லா வேலையும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு மேல சொல்லவே தேவையில்ல, நம்ம வீட்டு வள்ளியக்கா. இல்லங்க. ஓய், இன்னும் கொஞ்ச நேரம் உன்கிட்ட இப்படியே பேசணும். அமைதியாரு. அமைதியா இருக்கவா? அப்பனா எப்படி பேசுவீங்க? நீ அமைதியாரு, நான் பேசுறத கேளு. சரி சரி. அப்படியே தூக்கம் வந்தா தூங்கட்டா? ஓய், இப்பதானே எழுந்து குளிச்சிட்டு வந்த, அதுக்குள்ள தூக்கம் வருதா? அது உங்க மடி அம்மா மடி மாதிரி, எப்ப படுத்தாலும் தூக்கம் வரும். சொல்லுங்க, தூங்கவா? தேரழகும் சின்ன தேரழகும் உன்னை சேராதா உடன் வாராதா, மாரழகும் கெண்டை மீனழகும் கண்டு காட்டாதா இசை காட்டாதா, பாலாடே வண்ணீராட வண்ணனூடாடே நீயாகும் மலைக்கோயில் வாசலில் கார்த்திகை தீபம் மின்னே. சேஷா, என்னவா இருக்கும்? இதுக்காக ராமோட அப்பா நம்மள இங்க வர சொல்லிருக்காங்க. தெரியலையே. ராம் வர சொல்லிருந்தா கூட ஓகே. அடியே, இல்லப்பா, கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாம். ராம் அப்பாட்ட என்ன பேசுறது? நமக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லன்னா இருக்கு. அப்புறம் உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். என்னடி, என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன 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 என்னடி ஓவரா பண்ற? நானா? ஆமாடி, ராம பார்த்தனா அவதான் பேபி பேபிங்கறானா, நீயும் பேபிங்கற. ஏய், அவன் பேபி மாதிரி கியூட்டா இருக்கான்ப்பா. அப்படியே ரசகுல்லா மாதிரி. ஐயோ, செம்ம கியூட். அப்படியே மெழுகுல செஞ்ச பொம்மை மாதிரி. ஏய், போதும் போதும்டி, போதும். ஏய், இன்னும் கொஞ்சம் நிப்பாட்டிரு, கொன்றுவேன். பேபின்னு சொல்றதுக்கே சொல்லாதன்னு சொன்னா நீ என்னன்னா ரசகுல்லா மெழுகுல செஞ்ச சிலை, இதெல்லாம் உனக்கே ஓவரா இல்லடி? ஏய், ஆமா, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை? ராம் பத்தி பேசவே விட மாட்டேங்கிற. நானா? அவனை பத்தி பேச என்ன இருக்கு? அதத்தான் நானும் கேக்குறேன். உன்கிட்ட பேசணும் அவசியம் இல்ல, ராம் கிட்ட பேசினாலேவும் என்னடி ரொம்ப கோவப்படுற, திட்டுற? அந்த டெம்பிள் பாவம் புள்ள பூச்சி, அவகிட்டயும் கடு 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 கடுங்கிற. எத்தனை கடுடி அவ்வளோ நீ பண்ற. சரி, எனக்கு எதுக்கு இந்த சாரி கட்டின? சாரி, ராமோட அப்பா கூப்பிட்டுருக்காங்க, அதான் கொஞ்சம் நீட்டா வரலாமேன்னு. என்ன, உன்னை பொண்ணு பார்க்க வராரா? அடியே, அதாண்டி அவரோட மகனுக்கு உன்னை பொண்ணு பார்க்க வராரா? சேஷா, பிறகு எதுக்கு சாரி? ஏய், பிடிச்சிருக்கு கட்டியிருக்கேன். அது மாதிரி இன்னைக்கு ஃப்ரைடே, சாரி கட்ட எனக்கு பிடிக்கும், உனக்கு தான் தெரியும்ல. ஏதாவது ஒரு காரணம் மட்டும் சொல்லு. என்ன திடீர்னு முகம் மாறுது? சேஷா, ஏய் ஏடி சேஷா. சொல்லுடி. என்னடி? அங்க பாரு. எங்க? திரும்பி பாருடி. என்னடி, வர சொன்னது ராமோட அப்பான்னா, ஆனா வந்திருக்கிறது? உண்மையை சொல்லடி, வர சொன்னது ராமா இல்ல ராமோட அப்பாவா? ராமோட அப்பா தாண்டி. ராம் வர சொன்னா நான் இதுக்கு வரேன். கரெக்ட் கரெக்ட். நீ ஏன் வர? அதுவும் வந்தாலும் என்ன கூட்டிட்டு வருவியா?
சரி வா ராம் கிட்ட போய் என்னன்னு கேக்கலாம். ஏய் வேண்டாம் வேண்டாம். ஏன்? ராம் அப்பா வரட்டும், வெயிட் பண்ணு. நீ வேணா வெயிட் பண்ணு, நான் போய் என் பேபி கிட்ட பேச போறேன். ஏய் ஏய் என்னது உன் பேபியா? ம் நாமளும் போலாமா? வேண்டாமா? போலாமா வேண்டாமா? வேண்டாமா போலாமா? சரி சரி வேண்டாம். இல்ல இல்ல போலாம். போலாம் வேண்டாம் போவோம். இப்ப என்ன? ஹாய் ராம். ஏய் சேஷா, குட் மார்னிங். குட் மார்னிங் ராம். எங்க அப்பாவை காணோம்? வரும்போது கால் வந்தது, நீ உள்ள போட நான் வாரேன்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓ ஏய் சிவானி எங்க? வர வர. ஆமா அப்பாவே வந்துட்டீங்களா? நான் உங்களை பார்க்கல. ஆமா ராம், உங்க அப்பா கூப்பிட்டாங்கன்னு சொன்னதுமே காலையில இருந்து ஒரே படபடப்பு. செம்ம ஃபாஸ்டா கிளம்பி வந்திருக்கா. ஓஹோ ஏய் வர பேபி நான் உன்னை பார்க்காம எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நானும் தான் சேஷா. ஏய் சிவானி நீ எதுக்கு இங்க வந்த? அங்கேயே நிக்க வேண்டியதானே? நான் கொஞ்ச நேரம் பேபி கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். பேசுடி. யார் வேண்டானா? அது சேஷா யார் வந்தா என்ன, நீ பேசு. என்ன எவ்வளவு மிஸ் பண்ண? பேபி ரொம்ப ரொம்ப நைட் எல்லாம் சரியா தூக்கம் கூட வரல தெரியுமா? ஓ எஸ் பேபி. கோபம் வருது. என்ன ரெண்டு பேத்துக்கும்? சேஷா ஏன் இப்படி பண்றா? யார்கிட்டயுமே இப்படி பேச மாட்டா. ஆனா ராம் கிட்ட போய் ஒருவேளை சேஷாவுக்கு ராம பிடிச்சிருக்கோ? ஆமா சிவானி. என்ன? ராம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏய் போதுண்டி, நாம என்ன நிலைமையில இருக்கோம், இப்ப எப்படி இருக்கோம் எல்லாம் உனக்கு தெரியும்ல. அது வேற இது வேற எல்லாம் ஒண்ணுதான். பேசாம இரு. இங்க பாரு, இனி ராம் கிட்ட பேசுற வேலை வச்சுக்கிட்ட கண்டிப்பா உங்க அம்மாட்ட சொல்லி கொடுத்துருவேன். சிவானி. சேஷா கண்டிப்பா. சிவானி இத நீ சொல்லணும் தான் எதிர்பார்த்தேன். ஓகே ஓகே. உள்ள உன்னை வச்சுக்கிட்டு வெளியே நடிக்கிறியோ? உன் நடிப்ப சீக்கிரம் அதை பொய்யாக்குறேன். என்னடி பாத்துக்கிட்டே இருக்க? ஒண்ணு இல்ல. சேஷா என்னவா? ராம் அது வந்து ஹலோ ஹலோ வந்து போயிலாம் ஒண்ணு இல்ல. அப்பா என்ன வர சொன்னாங்க. அப்பா எங்க? ஆண்டவே. எதுக்கு என்ன வர சொன்னாங்க? அது வந்து என்ன? இல்ல சொல்லுவேன், தப்பா நினைச்சுக்க கூடாது. தப்பாவா? என்ன? சிவானி கண்டிப்பா எதுவும் நினைச்சுக்க மாட்டியே? ஐயோ என்ன இப்படி சொல்றான்? அன்னைக்கு அவங்க அப்பா வந்து என் வீட்டுக்கு மருமகளா வாரியான்னு கேட்டாங்க. இன்னைக்கு அத பத்தி பேசதான் வாராங்களோ? ஐயோ. சிவானி. ராம். சொல்லவா? சொல்லு ராம். ஏய் பேபி நான் சொல்றேன். வேண்டாம் சேஷா. பொண்ணு நீ எப்படி சொல்ல முடியும்? நானே சொல்றேன். என்னடி? அதுவா? என்னடி? சிவானி நீ அது சொல்லு ராம். என்ன? அப்பா இதுக்காக என்ன பார்க்கணும்னு சொன்னாங்க? அது ஒண்ணு இல்ல சிவானி, சேஷாவை பார்த்ததும் எனக்கு பிடிச்சுக்குச்சு. பிடிச்சுக்குச்சு. எங்க கையிலயா கால்லயா? மனசுல. ராம். ஆமாமா, அத நேர்ல சேஷாட்ட எப்படி பேச முடியும்? அதான் அப்பா வந்து உன்கிட்ட பேசி நீ சேஷாவோட பேரண்ட்ஸ்ட பேசு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் பேசி எங்க கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிரு. ஐயோ ராம், நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. அப்படி போடு. இப்போ என்ன பண்றான்னு பாப்போம். சிவானி செய்வே இல்ல. அது இல்ல இல்ல. அவங்க அம்மா இப்பெல்லாம் கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாங்க. இன்னும் 4 வருஷம் ஆகும். 4 வருஷம் தானா? ஓகே நான் வெயிட் பண்றேன். ஐயே இல்ல 4 வருஷம் இல்ல. சாரி மாத்தி சொல்லிட்டேன். ஒரு 10 வருஷம் ஆகும். அடி பாவி 10 வருஷமா? எங்க அம்மா எப்படி உன்கிட்ட சொன்னாங்க? ஓ ஓகே நோ ப்ராப்ளம். 10 வருஷம் என்ன 15 20 வருஷம் ஆனாலும் பரவாயில்ல. ஏன் சேஷாவுக்காக நான் வெயிட் பண்றேன். என்னது வெயிட் பண்ணுவியா? அது என்ன சிவானி? ஒண்ணு இல்ல. ராம். என்ன சிவானி? இல்ல என்ன பார்த்ததும் என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்ன. இப்ப சேஷாவை பார்த்ததும் அவளை பிடிச்சிருக்குங்கற. என்ன நினைச்சிட்டு இருக்க? பொண்ணுங்கன்னா உனக்கு என்ன காட்சி பொருளா? ஒவ்வொரு ஆளையா பிடிச்சிருக்குன்னு சொல்வியா? ஏய் அப்படிலாம் இல்லம்மா, பொண்ணுங்களை மதிக்கிறவன். உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னேன், நீ தான் எதுவுமே சொல்லலையே. எங்க அப்பா வேற ஒத்தையில இருக்காரு, சீக்கிரம் பேர பிள்ளைய பேத்து கொடுத்தா புரிஞ்சுக்கிட்டு இருப்பேங்காரு. நீ எப்போ ஓகே சொல்லி நான் உன்னை எப்போ கல்யாணம் பண்ணி எங்க அப்பாக்கு எப்போ பேர பிள்ளைய பேத்து கொடுக்க? அதான் சேஷா ஓகே சொன்னா எனக்கு பிடிச்சிருக்கு. ராம் இதெல்லாம் உனக்கு ஓவரு. அப்படி இல்ல ராம். சிவானி என்னடி? இல்ல எனக்கும் ராம பிடிச்சிருக்கு. பிடிக்கும் அட்டி வாங்குவ. நம்ம லட்சியம் என்னன்னு தெரியும்ல. இருந்தாலும் சேஷா என்ன உனக்கு பிடிக்கும் சிவானி, ஆனா பிடிக்காத மாதிரி நடிக்கிற. எனக்கு தெரியும் உன் மனசுல உள்ள குழப்பம். என்ன நீ பிடிச்சிருக்குன்னு சொல்லி அதனால உனக்கோ இல்ல எனக்கோ ஆபத்து வந்துடும் பயப்படுற.
அதுக்கெல்லாம் முடிவு கட்ட தானே எங்க அப்பா வரேன் இருக்காரு. கண்டிப்பா உனக்கு அந்த பயம் போகும். நீயே கூடிய சீக்கிரத்துல கேப்ப என்ன கட்டிக்கிறியா ராம்னு. அப்ப கட்டிக்குவேன் பாரு. என்ன ம்ஹும். சேலை ஓரம் வந்து ஆலை மோதியது ஆஹா என்ன சுகமோ பிஞ்சு பொன் விறகு நெஞ்சை தீண்டியது ஆஹா என்ன இதமோ சித்தம் கிளிகளுக்கு ரத்தம் துடி துடிக்க மொத்தம் 100 விதமோ அச்சம் நாமல் ஆலை கலைஞர் நையோ அப்பா என்னப்பா எங்க போயிருந்த? எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? டேய் மவனே, ஒரு முக்கியமான ஃபோன் கால்ரா. சாரி அம்மா சிவானி, சாரிமா. சேஷா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியா? இல்லப்பா கொஞ்ச நேரம் தான். என்ன வந்ததும் சேஷாட்ட அப்படி பேசுறாரு? ஒருவேளை ராம் சொன்ன மாதிரி சேஷாவ என்னடி? ஒண்ணு இல்ல. சிவானி, அப்பா உன்கிட்ட சில விஷயம் பேசணும். அதுக்காக தான் இங்க வர சொன்னேன். அப்பான்னு உரிமையோட கூப்பிடுற. அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லுவியா? பேசலாமா? என்னப்பா? அது உன்னோட ஃபேமிலி பத்தி, உன்னை பத்தி சொல்ல முடியுமா? ஃபேமிலி. சிவானி, என்னம்மா யோசிக்கிற? அப்பா எதுக்காக திடீர்னு கேக்குறீங்க? இல்லம்மா, நீ ஏதோ பிரச்சனையில இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதான் அத பத்தி தெரிஞ்சுக்கலாமேன்னு. ஐயோ அப்படிலாம் இல்லப்பா, நான் ரொம்ப ஹாப்பியா தான் இருக்கேன். ஹாப்பியா இருக்காளா? அதானே. அப்பா கேளு, ஏதாவது சொல்லு. யோசிக்காதப்பா, ஏதாவது பேசு. அப்பா சொல்லுமா. அப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? ஹெல்ப்பா? என்னம்மா? அப்பா எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க அன்னைக்கு போலீஸ்னு சொன்னதுமேவும் உங்ககிட்ட இத பத்தி பேசணும், உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கணும்னு நினைச்சேன். அப்பா நீங்க எதுவும் நினைச்சுக்க மாட்டீங்கல்ல? உங்களால முடிஞ்சா எனக்கு உதவி. கண்டிப்பா பண்றேம்மா. என்னன்னு சொல்லு. அப்பா அது வந்து அந்த பொண்ணை எங்க போய் எப்படி தேடுறது? வேலை இன்னையோட முடிஞ்சிரும். ஓகே, காலேஜ் போலாம். நாமளா போய் விசாரிப்போம். கண்டிப்பா சொல்லிதானே ஆகணும். காலேஜ்ல போய் கேட்டுட்டு அந்த பொண்ணை பார்த்துட்டு ஊருக்கு கிளம்புறோம். என்கிட்டேவா விளையாட்டு காமிக்கிற? வாசம் செய்பவளே, உன்னை வாசம் செய்ய நான் வருகிறேன். சார், திரு சார். வினோ சார், இங்க இருக்கீங்களா? வினோ, மெதுவா வா. சார், நான் உங்களை ரூம்ல போய் பார்த்துட்டு அப்புறம் இங்க வந்தேன். என்ன வினோ, என்னாச்சு? உங்க வாசம் செய்பவள் தான் சார். 3வது லெட்டர். வினோ, என்ன சொல்ற? லெட்டரா? ஆமா சார், இந்தாங்க சார். ஏ வினோ, யார் வந்து லெட்டர் கொடுத்தா? எப்படி உன் கையில வந்தது? திரும்ப அந்த ரூம் பாய் தானா? ரூம் பாய்ட்ட ஏதாவது விசாரிச்சியா? நீ என்ன கூப்பிட்டுருக்கலாம்ல, நான் ஏதாவது பேசிருப்பேன்ல. சார் இல்ல சார், இந்த தடவை ரூம் பாய் கொடுக்கல. ரூம் பாய் கொடுக்கலையா? அப்போ நான் சார், நம்ம ஹோட்டல் கீழே ஒரு சின்ன டீ கடையில டீ குடிக்க போவோமே. ஆமா, அங்க பக்கத்துல கூட ஒரு ஃப்ளவர் ஷாப் இருக்கே. ஆமா வினோ, அந்த கடையில இருந்து ஒரு பொண்ணு வந்து கொடுத்துட்டு போனா சார். பொண்ணா? யாரு வினோ? சார், பொண்ணுன்னதும் ரொம்ப ஷாக் ஆகாதீங்க. அது ஒரு குட்டி பொண்ணு, 5-6 வயசு இருக்கும். அந்த பொண்ணு எப்படி உன் கையில வந்து? அதான் சார் எனக்கு தெரியல. ஆனா அந்த ஷாப்லயும் அவ்வளவா ஆள் இல்ல. சும்மா ஒரு 2-3 பேர் அங்கிட்டு இங்கிட்டு நடந்துட்டு இருக்காங்க. யாரு எப்ப கொடுத்தா எப்படி கொடுத்தா எதுவுமே தெரியல. அந்த பாப்பாட்ட கேட்டியா? பாப்பா சரியா பேசக்கூட மாட்டேங்கிறா சார். பிடிங்கன்னு சொல்லி கையில கொடுத்துட்டு ஓடிட்டா. ஐயோ, அப்படியா? ஆமா சார். ஆனா போன தடவை 1 ரோஸ், இந்த தடவை 3 ரோஸ் சார். அப்புறம் 3வது லெட்டருக்கு 3 ரோஸ் நினைக்கிறேன் சார். வினோ சார், அப்புறம் எப்பவுமே எழுதுற அதே வாசகம் தான் சார். உங்களுக்காக வாசம் செய்பவள். பாத்துட்டியா? சார், லெட்டர் திறந்தெல்லாம் படிக்கல, முன்னாதான் பெருசா எழுதி கொடுத்துருக்காங்களே. வினோ, இப்படியே நான் லெட்டர் படிச்சுக்கிட்டே என்ன பண்ண? அந்த பொண்ணு யாரு என்னன்னு பாக்கணும். சார், இன்னைக்கு ஒரு நாள் தான் ஆபீஸ் ஒர்க்கு. அதை முடிச்சதும் நீங்க எங்க போலான்னு சொல்லுங்க. எல்லா இடமும் போலாம், அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கலாம், தேடலாம். ஐயோ, அப்படிலாம் செய்யக்கூடாது வினோ. ஒரு பொண்ணு பேரை நாமளே வேண்டாம். காலேஜ்ல போய் நேரடியா கேட்டு பாப்போம். சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், பாக்கலாம். ஓகே சார், அப்பனா நாளைக்கு காலேஜ் போயிடலாம். சரி வினோ. வினோ, நீ போய் ஃபைல்லாம் எடுத்து வச்சு கிளம்பு. ஓகே சார். ஏய் வினோ. கிளம்புறேன் சார். நான் எதிர்பார்த்தேன் இன்னைக்கு நீ லெட்டர் கொடுப்பேன்னு. அதே மாதிரியே கொடுத்துருக்க. அதே மாதிரி நாளைக்கு நான் உன்னை கண்டுபிடிப்பேன், உன்னை நேருக்கு நேர் பார்ப்பேன்னு எதிர்பார்க்கிறேன். நடக்குதான்னு பார்க்கலாம். லெட்டர். உங்களுக்காக வாசம் செய்பவள். இன்னைக்கு என்ன எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். ஹாய் திரு, எப்படி இருக்கீங்க?
நீங்க எப்பவுமே ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதை மட்டும் தான் நான் நினைச்சிட்டு இருப்பேன். திரு, ரொம்ப 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 தேங்க்ஸ். நான் இப்போ எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப சந்தோஷமா இருக்கேனா, அதுக்கு காரணம் நீங்க தான். நான் தான் சொன்னேன்ல, எனக்கு எப்பெல்லாம் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு தோணுதோ, உங்க ஞாபகம் வருதோ, அப்பெல்லாம் இந்த மாதிரி லெட்டர் எழுதிக்கிட்டே தான் இருப்பேன். தேங்க்யூ திரு, தேங்க்யூ so மச். அப்புறம் சாரி திரு, என் பேரை கூட நான் உங்ககிட்ட சொல்லலைன்னு நீங்க நினைக்கலாம். என் பேர் சொல்றதுனால ஒருவேளை உங்களுக்கு பிடிக்கும், பிடிக்காமலையும் போகும். அதனால நான் அதை உங்ககிட்ட சொல்லல. ஆனா உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்ல எனக்கு உரிமை இருக்கு. இப்ப மட்டும் இல்ல, எப்பவுமே காலம் பூரா. ஏன்னா என் உயிரை விட என் தன்மானத்தை, என் மானத்தை காப்பாத்துனது நீங்க. உங்களை நான் எப்பவுமே மறக்க மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்னதான் திரு, உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் லெட்டரை படிங்க, இல்லைன்னா தூக்கி தூரமா போட்டுருங்க. அடுத்தும் கண்டிப்பா இந்த மாதிரி லெட்டர் எழுதுவேன். தேங்க்யூ திரு. திரு, ஒரு நிமிஷம். ஒரு நிமிஷம். திரு, உங்ககிட்ட சொல்லணும். எதுவும் நினைச்சுக்காதீங்க. நீங்க சிரிச்சா அவ்வளோ அழகுங்க. உங்களை சிரிப்பு அழகுன்னு சொல்லலாம். உங்க சிரிப்புக்கு எப்பவுமே நான் அடிமை. ரொம்ப 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 பிடிச்சிருக்கு திரு உங்க சிரிப்ப. இந்த சிரிப்பு எப்பவுமே உங்க முகத்துல இருக்கணும்னு தினம் தினம் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன். திரும்பவும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்படிக்கு உங்களுக்காக வாசம் செய்பவள். ஹலோ, நீங்க யாரு, என்ன ஏதுன்னு எனக்கு எதுவுமே தெரியல. ஆனா உங்க லெட்டரை படிக்கும் போதுல ஐயோ மனசுக்கு ஒரு சந்தோஷம். திரும்ப திரும்ப படிக்கணும்னு தோணுதுங்க. சீக்கிரம் உங்களை பார்க்கணும்னு தோணுது. கண்டிப்பா கூடிய சீக்கிரம் உங்களை கண்டுபிடிப்பேன். ஐ லைக் யூ. சிவானி, என்னம்மா சொல்ற? ஆமாப்பா, இந்த உலகத்திலே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தவனா அது நான் மட்டும்தான். என் அப்பா அம்மா கூட வாழ்ந்த காலம் அதெல்லாம் சொர்க்கம்ப்பா. அப்பெல்லாம் ஒவ்வொரு நாளும் நினைச்சிருக்கேன், என்ன மாதிரி சந்தோஷமானவங்க இந்த உலகத்துல யாருமே கிடையாதுன்னு. ஆனா அதெல்லாம் எங்க அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும். இப்போ எல்லாம் தலைகீழ மாறிடுச்சுப்பா. அப்பா, நான் என் அண்ணன்களை பத்தி சொல்றேன், கேட்டுட்டு உங்களால ஏதாவது முடிஞ்சா உதவி பண்ணுங்க. இதெல்லாம் நான் வேற யார்கிட்டயும் சொல்ல தைரியம் இல்லப்பா. பயமா இருக்கு, நான் பேசுற வார்த்தை எனக்கே பிரச்சனை ஆயிடுமோன்னு, யாராவது இதனால ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்கிடுவாங்களோன்னு. ஆனா நான் உங்களை நம்புறேன்ப்பா. அப்பா, சொல்லவா? சொல்லுமா, நானும் உன்கிட்ட சில விஷயம் பேச வேண்டியிருக்கு. முத உங்க அண்ணன்களை பத்தி சொல்லு. சரிப்பா.